வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மனோஜ்குமார். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். பொதுவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகத்துல அறியாமை அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. அது தவறும் கிடையாது. ஒண்ணுமே அறியாம இருக்கிறதாங்க தவறு. அதனால இந்த மாசத்துக்கான பலன் எப்படி இருக்கு, என்ன இருக்கு அப்படின்னு சொல்றது டீட்டெயிலா நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால பார்த்தோம்னா அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு நம்மளுக்கு அது பயன்படும். வாங்க இந்த மாசம் பங்குனி மாசத்துக்கான பலன் எப்படி இருக்குன்னு ரொம்ப டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். இந்த பங்குனி மாசம் கிட்டத்தட்ட 20 டிகிரியில பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல சுக்கரனோட சாராம்சம் வாங்கி சுக்கரனோட திசா இருப்பிலேயே இந்த மாசம் பிறக்க போகுது. கிட்டத்தட்ட இந்த மாசத்துக்கான கிரகங்களோட பயிற்சிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பங்குனி மாசம் 2ஆம் தேதியே கிட்டத்தட்ட பங்குனி 2ஆம் தேதியே சூரியனோட பயிற்சி ஆயிடுறாருங்க. இந்த சூரியன் பயிற்சி அப்படின்னு சொல்றப்ப ஏற்கனவே அவர் கும்பத்துல இருக்கிறாரு. கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆயிடுறாருங்க. அடுத்த நாளே பங்குனி மாசம் 3ஆம் தேதியே செவ்வாவோட பயிற்சி நடந்துடுறாரு. இப்ப சூரியன் இருக்கக்கூடிய இடத்துக்கு செவ்வாய் வந்துடுறாரு, மகத்துல இருந்து கும்பத்துக்கு வந்துடுறாரு. சரி, இந்த மாசத்துல இன்னொரு பயிற்சி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா புதனோட பயிற்சி சொல்லலாம். இந்த புதனோட பயிற்சி பங்குனி மாசம் 13ஆம் தேதி ஆயிடுறாருங்க. இந்த பங்குனி ஒரு வகையா மட்டும் நம்மளுக்கு வேலை செய்ய போறது கிடையாது இந்த புதன். அப்ப அந்த புதனே பார்த்தோம்னா இந்த மாசத்துல வக்ரம் அடைய போறாரு. அப்ப போன வேகத்திலே திருப்பி வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த புதனுக்கு உண்டுங்க. அப்ப அந்த புதன் பார்த்தோம்னா வக்ரம் அடைகிறாரு. கிட்டத்தட்ட இந்த பங்குனி மாசம் 20ஆம் தேதி போன வேகத்திலே மறுபடியும் ரிட்டர்ன் மீனத்துக்கு வர போறாருங்க. அப்ப வர்றதுனால எவ்விதமான பாதிப்பு வரப்போகுது, எந்த விதமான சிரமங்கள் கொடுக்க போறாரு. அவர் ஏற்கனவே நீச்சமா இருக்கக்கூடிய புதனா இருந்தாரு. அவரு மேஷத்துக்கு போன வேகத்திலே ரிட்டர்ன் வரப்போ பார்த்தோம்னா வக்கரத்தோடு செயல்படக்கூடிய ஒரு மாசமா செயல்படுங்க. கிட்டத்தட்ட அந்த வக்கரத்தோட செயல்படக்கூடிய ஒரு மாதம்னு சொல்றதும் இது அடுத்த மாசம் கிட்டத்தட்ட சித்திரை மாசம் 13ஆம் தேதி வரைக்குமே இந்த வக்கரத்தோட செயல்பாடுகள் இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த சித்திரை மாசம் கடைசியில 28ஆம் தேதி பக்கமா தான் அவரு மறுபடியும் பயிற்சி ஆக போறார். இப்ப அதிலேயே இந்த பங்குனி மாசம் 19ஆம் தேதி கிட்டத்தட்ட சுக்கரனோட பயிற்சியும் அங்க நடக்க போகுதுங்க. இப்ப இந்த 4 கிரகங்களோட பயிற்சிகள் நம்மளுக்கு எவ்விதமான மாற்றங்கள் வரப்போகுது, நம்ம ஒரு ராசிக்கும் எவ்விதமான பலன்கள் வரப்போகுது, இந்த புதன் வக்கரம் அடைஞ்சு பின்னோக்கி செயல்படுத்துறதுனால எவ்விதமான பாதகம் கொடுக்க போறாரு. இப்ப போகக்கூடிய வேகத்துல ஒண்ணு கிராஸ் பண்ணணும்னா எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் கிராஸ் பண்ணிடலாங்க. அதுவே அதுல ஏதாச்சும் ஒரு டிராபேக் ஆகி ரிட்டர்ன் வந்தோம் அப்படின்னு சொன்னா திருப்பி போறப்ப தயக்கங்கள் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அந்த தயக்கமான சூழலும் அவர் இருக்கிற இடமே ஒரு கெட்ட இடமா, ஒரு வலு இல்லாம, ஒரு சத்து இல்லாம ஒரு இடத்துல போய் உட்கார்றாரு அப்படின்னு சொல்றப்ப அவர் மீண்டும் எப்படி வெளியில வரப்போகிறார் புதன். அப்ப இந்த விதமான மாற்றங்கள் எப்படி இருக்கு, இந்த மாசத்துல எவ்விதமான சூழல்கள் நம்மளுக்கு அமைச்சு கொடுக்க போறாங்க இப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோல நம்ம ரொம்ப டீட்டெயில்டா பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறவங்க, ஃபாலோ பண்றவங்க, ஷேர் பண்றவங்க, கமெண்ட் பண்றவங்க, இவங்க எல்லாத்துக்கும் என்னோட பரிபூரண நன்றிங்க. தொடர்ந்து நம்ம சேனலை நிறைய பேர் பார்த்துட்டு வராங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்மளுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போறப்ப நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படின்னா புது புது விஷயங்கள் நம்ம பேசுறது டக்குன்னு உங்களுக்கு வந்து சேரும். மிதுன ராசி நம்ம வீட்டு அதிபதியாகவும் நம்மளுக்கு 4ஆம் வீட்டு அதிபதியாகவும் வரக்கூடிய புதன். இந்த புதன் பார்த்தோம்னா நம்ம இந்த மாசம் ஸ்டார்டிங்ல கிட்டத்தட்ட புதனோட பயிற்சி அப்படின்னு சொல்றது பார்த்தோம்னா வக்கரத்துல இருந்து வக்கராகதி இல்லாம நல்ல விதமான புதாத்தி யோகத்தோட உட்கார்ந்து இருக்கக்கூடிய புதன். இவர் பார்த்தோம்னா இந்த மாசம் 13ஆம் தேதி பயிற்சி ஆகுறாரு. மீனத்துல இருந்து மேஷத்துக்கு வரப்போகிறாரு. இந்த மேஷத்துல வரப்போ பார்த்தோம்னா உங்களோட ராசிக்கு 11ல லாபஸ்தானாதிபதியில குருவும் புதனும் 2 பேரும் சேர்ந்து நல்ல ஒரு புதாத்தி யோகத்தோட செயல்படக்கூடிய ஒரு மாசமா இருக்கக்கூடிய ஒரு டைம். அதுவே போன வேகத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 20ஆம் தேதி பக்கமா நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகி நம்மளுக்கு வக்கரத்தோட திருப்பி பின்னாடி வரக்கூடிய ஒரு அதிபதியா புதன் இந்த மாசத்துல செயல்பட போறாரு. அப்ப ஸ்டார்டிங்லாம் நல்லா தாங்க இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா எண்டிங்ல அப்படின்னு சொல்றப்ப புதன் நீச்சமாகி அவரு வக்கராகதியில் அடைஞ்சு உங்களோட ராசிக்கு 10ல போய் உட்கார்றப்ப பார்த்தோம்னா தொழில் ரீதியான விஷயத்துல டிராபேக், நம்ம வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போகக்கூடிய விஷயத்துல மெயினான முற்றுப்புள்ளி. அப்ப அதுல எதனாச்சும் ஒரு பிரச்சனை, சண்டை சச்சரவு, இல்ல தொழில் எதனாச்சும் ஒரு ஏமாற்றங்கள், இல்ல பிசினஸ் பண்ணலான்னு அதுல ஏதாச்சும் ஒரு நஷ்டங்கள் ஆகிறதுக்கு, இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு மாதம்னு கேட்டீங்கன்னா இந்த மாசத்தை சொல்றேங்க. ஏன்னா அடுத்த மாசம் வரைக்குமே, அடுத்த மாசம் கிட்டத்தட்ட இதுவுமே அடுத்த மாசம் ஒரு 18ஆம் தேதி வரைக்குமே இந்த ஒரு வக்ரகதியால செயல்படக்கூடிய ஒரு புதனா செயல்படுவார். அப்போ அந்த வக்ரகதி நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு மாத காலகட்டத்தில் நம்ம எந்த மாதிரி விஷயங்களை செய்யணும், புதுசா ஒரு ஜாபை தேடக்கூடாது.
இருக்கக்கூடிய இடத்துல இருந்து நான் வேற ஜாப் பார்க்கலான் இருக்கிறேன், புதுசா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலான் இருக்கிறாங்க, நான் அதை செய்யலான் இருக்கிறேன், இல்லை அவங்க கூட கொஞ்சம் சப்போர்ட்டிவா செயல்படலான் இருக்கிறேன். என்னை வந்து பார்த்தோம்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கூட வேணாம், ஒர்க்கிங் பார்ட்னரா கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி ஆசை வார்த்தைகள் சொல்லி ஆசையா கூப்பிட்டு நம்மளை ஒரு இடத்துல உட்கார வச்சு முற்றிலும் நஷ்டமாகறதுக்கான வாய்ப்பு, நம்மளுக்கு தெரியாத வேலைகளை கொடுத்து நம்ம தெரியாத பிரச்சனைகளை மாட்டிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா செயல்படுத்தக்கூடிய ஒரு டைம்னு சொல்லு. அதே மாதிரி இந்த புதன் நல்ல நிலைமையில இருந்தா எப்படியாலும் உங்களுக்கு நல்ல வலிமை செய்து கொடுத்துருவாங்க. நம்ம மிதுன ராசிக்கு சூப்பரான ஒரு ராசின்னு சொல்லணும். எல்லாத்துக்கிட்டையும் சகஜமா பழகக்கூடிய ஒரு ஜாதகாதிபதி, எவ்வளோ இருந்தாலும் எவ்வளோ நம்ம கிட்ட இருந்தாலும் நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஜாதகாதிபதியா, தொழில் ரீதியான மாற்றங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் நல்ல டைம் எல்லாம் இருந்துச்சு. ஆனா இந்த மாசத்துல வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்களை மாட்டிக்கிறது. அப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு பிஸ்னஸ் செய்யறோம், அந்த பிஸ்னஸ்ல இந்த விஷயத்த செய்தா நம்ம மாட்டிக்கும்னு தெரியும். ஆனா அதே விஷயத்த வந்து பார்த்தோம்னா மீண்டும் செய்து மாட்டிக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும். அப்போ ஒருத்தர் சொல்றாரு இதை பண்ணுங்க சரியா இருக்கும் அப்படின்னு ஒரு அப்ரோச் பண்றாங்க, சப்போர்ட் பண்றாங்க. சரி, அதனால அந்த அவர் கொடுத்த நம்பிக்கையினால நான் இதை செஞ்சுட்டேன், அதனால இன்னைக்கு அந்த பிரச்சனையா மாட்டிக்கிச்சு, நஷ்டமாயிருச்சு, இந்த நஷ்டத்தை கொடுக்குற மாதிரி இருக்கு, பிரச்சனையை கொடுக்குற மாதிரி இருக்கு, அப்ப இந்த விஷயத்தை ஏன்டா செஞ்சோம் நான் ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மாசம் தாங்க இந்த பங்குனி மாசம். நம்ம பங்குனி மாசம் கடைசியா போக போக வந்து பார்த்தோம்னா அந்த புதன் வக்கரத்துல இருக்கிறதுனால ஏகப்பட்ட சிரமங்கள் உண்டு. இதுவே குரு 11ல இருக்கிறார். அந்த குரு 11ல இருக்கிறனால லாபஸ்தான அதிபதியில நல்ல பலம் இருக்கு. இன்னைக்கு குடுக்கல் வாங்கல் எந்த விதமான சிரமங்கள் இல்லை, பிரச்சனையும் இல்லை. ஆனா அதுவே நம்ம தனிப்பட்ட விஷயத்த செய்யறப்போ வந்து பார்த்தோம்னா பாதகம் உண்டு. சரி, இதுவே வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா 9ஆம் பாவக அதிபதியில செவ்வாவும் உட்கார்ந்து இருக்கிறாருங்க. அதே இடத்துலயே சனியை உட்கார்ந்துருக்கு போறாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்துக்கிறதுனால நம்ம தகப்பனார் ஸ்தான பலம், நம்மளோட முன்னோர்கள், இவங்க சார்ந்த விஷயத்துல நம்ம குலதெய்வ வழிபாடு, தெய்வ வழிபாடு, இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம போகிறப்ப அது ஏதாச்சும் ஒரு சண்டை சச்சரவுகள் ஆகிறது, அடிதடி ஆகிறது, இல்லை அங்கு பங்காளிங்க ரீதியான பிரிவினைகள் ஏற்படுத்துறது. இப்ப இந்த மாதிரி விஷயத்துல நம்ம தலையிடலாமா அப்படிங்கக்கூடிய ஒரு மெயினான ஒரு ஆதிக்கத்தை பார்க்கணும். அப்ப இவங்க 2 பேரும் இணைஞ்சு உட்காரக்கூடிய 9ஆம் பாவக அதிபதியில இன்னைக்கு ஒரு சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்க, அப்பா சம்பாதிக்கக்கூடிய ஸ்டேஜ்ல இருக்கிறாரு, வெளியில போயிட்டு வர்றாரு அப்படின்னு சொல்றப்ப ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா போகும். அப்ப எதனாச்சும் சின்ன ஒரு பிரச்சனையானாலும் அது எதனாச்சும் பெரிய விதமான கெண்டமாவோ தத்து விபத்தாவோ சார்ந்த விஷயங்கள் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு. அப்போ ஒரு 10 பேர் 20 பேர் போறாங்க, ஒரு பஸ்ல போறாங்க, அவங்க கூட சேர்ந்து டிராவல் பண்றதுங்கிறது தான் பாக்கியம். அதே மாதிரி அவர் தனிப்பட்ட ஒரு முடிவுகள் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்றப்ப அதை கொஞ்சம் யோசிச்சு அதை வந்து சரியா இருக்குமா சரியா இருக்காதான்னு கொஞ்சம் டிசிஷன்ஸ் மேக் பண்ணி எடுக்கிறது புத்திசாலித்தனம். அதுவே ஒரு திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு மிச்ச விஷயத்துக்கு எதனா செலவினங்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கெல்லாம் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே ஒரு படிக்கிற பசங்க எப்படிங்க படிக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு படிச்சிருந்தாலும் இந்த மாதிரி நேர காலங்கள்ல வக்ராகதியில செயல்படுத்தக்கூடிய புதன் 10ல உட்கார்ந்து இருக்கிறாரு. இவர் எதனாச்சும் ஒரு டிராபேக் கொடுக்குற மாதிரியும் சிரமங்கள் கொடுக்குற மாதிரியும் இல்ல படிச்சதை மறந்து போகிற மாதிரியும் நல்ல மார்க் எடுக்க முடியாம கஷ்டப்படுற மாதிரியும் கொடுக்கக்கூடிய ஒரு டைமா தான் இருக்கும். ரெண்டாவது, நம்ம எவ்வளவுதான் நல்ல பேர் சம்பாதிச்சிருந்தாலும் ஒரு சின்ன ஒரு சில விஷயத்துல வந்து பார்த்தோம்னா நம்ம அவமானப்படுற மாதிரியும் நம்ம பேருக்கு எடுத்துக்கிற மாதிரியும், அதான் சொல்லுவாங்க பெரியவங்க எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நல்ல பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப வருஷ காலகட்டங்கள் கஷ்டப்படணும், ரொம்ப சிரமப்படணும். அப்போ அந்த நல்ல பேர் வாங்குறது ஒரே செகண்ட்ல, ஒரே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அந்த பேருக்கு எடுத்துக்கலாம். அப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள், பேசக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா தோரணைகள் வந்து மாறுபடும். அப்போ உங்களோட ராசிக்கு இது வரைக்கும் நான் சொல்லுறேன், யார்கிட்டையும் ஒரு கெட்ட பேரோ ஒரு அபச்சொற்களோ வாங்கியிருக்க மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி நேர காலங்கள் என்ன ஆகும்னா, ரொம்ப வருஷம் பழகிய ஃப்ரெண்ட்ஷிப் கூட உங்களை வந்து ஒரு கெட்ட விஷயமா இல்லை உங்களை வந்து பார்த்தோம்னா ஒரு நல்லவங்களா மதிக்காத அளவுக்கு செய்திருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, நம்மளோட நேர காலங்களே ஒரு விதமான மாற்றங்கள் சேர்த்து கொடுக்குறப்போ வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த சூழ்நிலைக்கு போகிறப்ப ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யறது கூட பண்ண முடியாது, உதவி செய்யற விஷயங்கள் கூட செய்ய முடியாம போகலாம். அப்ப அந்த செய்ய முடியாம போகிறப்ப என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த விதமான தர்ம சங்கடமான சூழலில மாட்டிக்கக்கூடிய ஒரு டைமா தாங்க இந்த மாசம். இப்போ இந்த மாசத்துல இருந்து அடுத்த மாசம் சித்திரை மாசம் வரைக்குமே கிட்டத்தட்ட நம்ம புதன் வக்ர நிவர்த்தி ஆகிற வரைக்கும் தொழில் ரீதியான விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். இருக்கிறத வச்சு சிறப்போட வாழ்றது புத்திசாலித்தனம்னு சொல்லுவோம். இப்போ மென்மேலும் எந்த பிரச்சனையும் சிரமங்களும் அப்போ தொழில் ரீதியான பாதகம் கிட்டத்தட்ட 100க்கு ஒரு 80% நம்மளுக்கு ப்ராப்ளம் கொடுக்குற மாதிரி இருக்கு. இதை மட்டும் கொஞ்சம் சீர்திருத்தமா சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னாலும், அதே மாதிரி அந்த 20% சொல்றப்ப தகப்பனார் சார்ந்த விஷயங்கள், அங்கு பங்காளிங்க விஷயத்துல வந்து பார்த்தோம்னா இந்த குலதெய்வ வழிபாடு, தெய்வங்கள் வழிபாடு சார்ந்த விஷயங்கள், இதுல எல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பா இருந்துக்கிறது இந்த மாசத்துல நம்மளுக்கு
நல்ல ஒரு சப்போர்ட்டிவா ப்ராப்ளம் இல்லாம நல்ல பலத்தோட இருக்கக்கூடிய ஒரு மாதமா அமைச்சு கொடுத்துரும். நன்றி, வணக்கம்.